கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிற இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எரேமியா 5:3. கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. சத்தியவான், உலகத்தில் உண்மை உள்ளவன், சத்திய உள்ளவனை நோக்குகிறார். அவர் உண்மை உள்ளவனை நோக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி வாங்க. அதிகாலையில் என்னை தேடுகிற ஜீவனை கண்டடிக்கிறான். அதிகாலை என்னை தேடுகிற என்னை கண்டடிவேன், என்னை கண்டடிக்கிற ஜீவனை கண்டடிக்கிறான் என்று சொல்கிறார். ஜீவன் நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம், இங்கே எரேமியா 4ஆம் அதிகாரம். பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடி பூமியை பார்க்குறாரு. பூமியை பார்த்தேன்னு அது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. வானங்களை பார்த்தேன்னு அவைகளுக்கு ஒளி இல்லாது இருந்தது. பர்வதங்களை பார்த்தேன்னு அவைகளுக்கு அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தது. பின்னும் நான் பார்த்தபோது மனுஷன் இல்லை. எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். பின்னும் பர்வதம் பார்த்தேன் அவைகளுக்கு அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. எரேமியா 10 சொல்லப்பட்ட மேய்ப்பர்கள் எல்லாம் மிருக குணமானார்கள். மந்தைகள் சிதறடிக்கப்பட்டது. மந்தைகள் சிதறடிக்கப்பட்டது. பாவம், உலகத்தில் பாவம் பெருகிடுச்சு. எரேமியா 5 சொல்கிறார் 7, 8. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகளை என்னை விட்டு தெய்வம் அல்லாதவைகளை பேரில் ஆணையிடுகிறார். நான் திருப்தியாக்கின அவர்களை விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டில் கூட்டக்கூடிய அவர் நம்மளை திருப்தியாக வைக்கிறார், சமாதானத்தோடு வைக்கிறார். ஆனால் தேவனை நோக்கி பார்க்காம விபச்சார வீட்டில் கூட்டம் கூடுகிறாங்க. விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டில் கூட்டம் கூடுகிறாங்க. பாருங்க 8. அவருக்கு கொளுத்த குதிரைகள் போல் காலமே எழும்பி அவனவன் தன் அயலனுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கணக்கிறான். இவைகளை விசாரியாது இருப்பேனோ? இப்படிப்படி ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரிகட்டாத இருக்குமோ? நீதியை சரிகட்ட போகிறார். எப்படி நோவா காலத்தில் நீதியை சரி கட்டினார். எரேமியா காலத்தில் ராஜாக்களை வைத்து ஒவ்வொரு தேசத்தை அழித்தார். எரேமியான வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை முதல் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுன்னார். அதுக்கப்புறம் எகிப்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுன்னார். அதுக்கப்புறம் அம்மோன், மோவாப்பு, அதுக்கப்புறம் பெலிஸ்தர், சீரியா, கடைசியாக பாபிலோன். அதை போல் இன்னும் இந்த காலத்தில் எல்லாத்தையும் விசாரிக்க போகிறாரு. உலகம் பாவத்தில் விழுந்துடுச்சு. நோவா காலத்தில் எப்படி விழுந்ததோ, எரேமியா காலத்தில் எப்படி விழுந்ததோ எல்லாம் விழுந்துடுச்சு. விசாரிக்க போகிறாரு. எரேமியா காலத்தில் கொஞ்சம் ஜனங்களை வைத்தார், மீதியான ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆதியாம் அதிகாரத்தின்படி பிள்ளைகளை பெற்றுடு மந்தையை போல இருந்தாங்க. ஆதாம், சேத்து ஒவ்வொருவரும் பிள்ளைகளை குமாரத்திகளை பெற்று ஒவ்வொரு குடும்பம் மந்தையை போல இருந்தாங்க. 1:8 பென்யாமின் கோத்திரம். 1:8 பென்யாமின் கோத்திரம். ஒரு தகப்பனுக்கு 6 பிள்ளைகள். பாருங்கள், ஒன்று வாசிக்கிறேன். 1:8, 26, 27. சம்சோராய், செகரியா, அத்தலியா, யாரேசியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எருகாமின் குமாரத்திக்கு பேர் இங்கே எழுதப்படலை. ஆனால் ஆதிகாமம் 5ஆம் அதிகாரத்தில் குமாரத்திகளை பெற்றெடுத்தார்கள். அதை போல் மந்தைகளை பார்க்க போகிறாரு. மந்தைகளை பார்க்க விரும்புகிறாரு. நம்ம யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். அழைக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும்போது அழைத்தார். நோவாவை அழைத்தார். பேதுருவை அழைத்தார். ஏன் பழுகி பெருகப்படி மறுபடியும் கொஞ்சம் ஜனங்களை மீதியாக வைக்க போகிறார். தேசத்தை என்ன செய்வார்னு சொல்லலை. எரேமியா வார்த்தையின்படி தேசத்துக்கு நடக்கும். மீதியான கொஞ்சம் ஜனங்க தான் இருக்கும். உங்களை அழைக்கிறார். பரிசுத்த மனவாட்டியாக நில்லுங்க. எரேமியா 6 துருத்தி வந்து உருகாதபடிக்கு பரிசுத்தமாக நில்லுங்க. கர்த்தராகிய இயேசு ஒரு வாலிபனை அழைத்தார். உனக்கிட்ட கொஞ்சம் தான் பலன் இருக்குது, என்னை பின்பற்றி வா, நான் பிதாவை அடக்கம் பண்ணிட்டு வரட்டும்னு கேட்குறாரு. மரித்தோர் அடக்கப்பட்டுட்டோம். உங்ககிட்ட கொஞ்சம் தான் பலன் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. உன் துருத்தியில் கொஞ்சம் தான் பலன் இருக்குது, என்னை பின்பற்றி வா. சுகபோகமாக வாழ்ந்தவங்க மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும்.
நீ கொஞ்சம் தான் இருக்கு உனக்கிட்ட, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் துருத்தியில் கொஞ்சம் தான் பலன் இருக்குது, கொஞ்சம் தான் திராட்சை ரசம் இருக்குது. உங்கள் துருத்தி வெந்து உருகாதபடிக்கு எரேமியா 6 பலத்த கரத்தில் அடங்கிருங்க, பரிசுத்தமாக நில்லுங்க. அப்பொழுது நோவாவை அழைத்த தேவன், நோவாவுக்கு பலுகி பெருகுன்னு சொன்ன தேவன் உங்களையே பலுகி பெருக பண்ணுவார். ஆபிரகாம் அழைத்தார், வானத்து நட்சத்திரம் போல ஜனங்களை பெருக பண்ணுவேன், பூமியின் மணலத்தினையும் போல ஜனங்களை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இவ்வளவாக இருக்குன்னு சொல்லுகிறார். உங்களை அழைக்கிறார். வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவர், உங்களுக்கு வாக்கு தத்த தராரு. வாங்க, மனமாறுங்க, குமாரனை அண்டிக் கொள்ளுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க. கர்த்தராகி இயேசுவே அண்டிக் கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுக்காது, ஞானஸ்தானம் எடுங்க. ராபோஜன் எடுக்காது, ராபோஜன் எடுங்க. மனமாறுங்க. உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு வந்துடுங்க. குடி, வெறி, கஞ்சா, பான்பரா, குட்கா, விபச்சார, வேசித்தனா, பொய், பித்தலாட்டம் எது இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நீதி விசாரிக்க போகிறாரு. எரேமியா 5 இவைகளை விசாரிக்க போகிறாரு. எல்லாம் மனமாறுங்க. இன்னும் இருக்கிறது கொஞ்சம் நேரம்தான். உங்களுக்கு இருக்கிறது பலன் கொஞ்சம்தான். உங்கள் துருத்தியில் கொஞ்சம் தான் பலன் இருக்குது. ஒரு வாலிபனை பார்த்து சொல்ல, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது, வான்னு அழைக்கிறார். வாங்க, கர்த்தராகிய இயேசு அண்டிக் கொள்ளுங்க. அவர் அண்டிக் கொள்ளுகிற பாக்கியவன். இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்களை அருமையான தகப்பனே, இந்த அருமையான வேலை ஆபிரகாமை ஆசீர்வதித்திரு, நோவாவை ஆசீர்வதித்திரு, வாக்கு தந்தீரே ஆபிரகாமுக்கு. உம்மோட சொல்லு கேட்டு இதுக்கு வருகிறவங்களுக்கு ஆசீர்வதிங்க. அவங்க உங்களிலும், உங்கள் வார்த்தை அவங்களிலும் நிலைத்திருக்கட்டும். மந்தையை போல பெருக பண்ணி பிதா மகிமை அடைவார் என்று எழுதியிருக்கிறது. 1 யோவான் 15:7-8 எழுதியிருக்கிறதுப்பா. பிதாவானவர் மகிமைப்படுத்தும்படியாக மறுபடியும் மந்தையை போல ஜாதிகளை பெருக பண்ண போகிறீர். ஒவ்வொரு குடும்பத்திலும் மந்தைகளை பெருக பண்ண போகிறீர். நன்றி செலுத்துறது. இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு மனமாறட்டும், ஒவ்வொருவரையும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எந்த தீங்கு, எந்த பொல்லா போகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா குடும்ப பேர் வராக ஆசீர்வதிக்கிறாச்சா. ஆபிரகாம் காலத்திலே என் தகப்பனை இஸ்ரவேலை கொடுத்தீரே, ஆபிரகாம் வாக்கு கொடுத்தது போல இஸ்ரவேல் தேசத்துக்கு பலுகி பெருகும்படி இஸ்ரவேல் தேசத்தையே கொடுத்தீரே. இப்போது இருக்கிற ஒவ்வொருவரும் இதை கேட்டு மனமாற கிருபத்தாங்க, உமக்குள்ள வர கிருபத்தாங்க. அவர்களெல்லாம் பலுகி பெருக ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.